சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம். கடைசி வரைக்கும் தொடவே விடாம பண்ணிட்டாங்க. பறையவே தொட விடாம பண்ணிட்டாங்க. அந்த என் அகாடமியே பாலடைகிற மாதிரி. எதனால? அதான் ஜாதி தான். பெருமையா சொல்லுவேன், நான் பறை அடிக்கிறவன், நான் பெருமை. இதுல என்ன நான் எது கூச்சப்படணும்? பறை அடிக்கிறதுல என்ன பிரச்சனை? கேமரா முன்னாடியே சொல்லுவேன், நான் எஸ்சி தான், நான் எடுப்பேன். கோயம்புத்தூர்ல இப்ப ஜாதினால ஒடுக்கப்பட்டு தான் நீங்க அங்க இருந்து சென்னை வந்தீங்க. ரோட்ல நடந்து போகும்போது கூட இத நம்ம மாத்த முடியாது. பறையர் சக்கலியர் அப்படின்னு சொல்லி இல்ல அந்த ஜாதி தான் அத பறைய இசைக்கணும், வேற யாரும் பண்ண கூடாது இது பண்ணி வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாடெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல இன்னும் அந்த பறை இசைக்கிறவங்க வந்து கோயிலுக்குள்ள நுழைய முடியாது, வாசல்ல தான் நிக்கணும். நாங்களாம் ஸ்லம் ஏரியாக்கா அப்படின்னு பேசினா, என்ன ஸ்லம் ஏரியானா என்ன? ஏன்னா கெத்தா சொல்லு. ஏதாவது பண்ணா இங்க இருக்கிற சுடுகாட்டுல நீ உனக்கும் ஒரு சமாதி பண்ணிடுவோம் தம்பி, இந்த மாதிரி மிரட்டல ஆரம்பிச்சாங்க. நாங்க பயந்தெல்லாம் வரல, இந்த ஜனங்களை மாத்த முடியாது, நீங்களாம் மாறுங்கடா. ரொம்ப அழகா காதலும் கலையும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல பயணிச்சிங்க இல்லையா? அப்புறம் கோயம்புத்தூர்ல பறை இசையெல்லாம் நீங்க ரொம்ப அழகா டான்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க. அங்க ஏதாவது அரசியல் இருந்ததா? ஏன் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்துட்டீங்க? அங்க நாங்க இருந்தது சூலூர். அங்க கோயம்புத்தூர்ல சூலூருங்கிற பகுதியில தான் இருந்தோம். அங்க ஃபுல்லா இன்னமும் மாறாத சில இருக்காங்க, ஜாதி வெறி பிடிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. நாங்க வந்து அங்க உங்களோட பறை இசை இசைக்கிறதுல அரசியல் இருந்ததா? நீங்க வந்து எந்த கலை வேணாலும் கடைசி வரைக்கும் தொடவே விடாம பண்ணிட்டாங்க. பறையவே தொட விடாம பண்ணிட்டாங்க. அந்த என் அகாடமியே பாலடைகிற மாதிரி. எதனால? அதான் ஜாதி தான், தாழ்த்தப்பட்டோர். சரி, நான் அப்படி ஜாதி பத்தி எடுத்தீங்க. பறை இசை இசைக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பறைய தொட்டா நீ இப்ப நீங்க அப்படி பார்த்தா எந்த ஜாதி தான் பண்ணணும்? அப்படி பார்த்தா எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர்லாம் ஷூட்ல எடுத்திருக்கு, பறை வச்சு அடிச்சிருக்காரு. இப்ப நீங்க பறை தொட்டீங்கன்னா எந்த ஆக்டர் வந்து பறை கிடைக்காது, எந்த ஆக்டர் வந்து பறை எடுக்காம இந்த தமிழ்நாட்டுல வந்திருக்கு? எல்லாருமே எல்லாருமே. அப்ப எடுத்தவங்க எல்லாருமே இந்த எஸ்சி கேஸ்ட் தானா? தாழ்த்தப்பட்டவங்க தானா? ஏன் அதெல்லாம் நம்ம பாரம்பரியங்கிறதுனால தானே இந்த ஷூட்ல இந்த கேமரா முன்னாடி அதை கொண்டு வராங்க, ஆக்டர்ஸ் முன்னாடி அதை எடுத்துட்டு வராங்க. அதையும் இன்னும் அந்த பழைய காலத்துல இருக்கிறவங்க அது பிள்ளைங்களுக்கும் அந்த ஜாதி இந்த ஊருக்குள்ள எந்த அங்க கோயம்புத்தூர்ல வந்து இல்ல அந்த ஜாதி தான் அத பறைய இசைக்கணும், வேற யாரும் பண்ண கூடாது இது பண்ணி வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாடெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல இன்னும் அந்த பறை இசைக்கிறவங்க வந்து கோயிலுக்குள்ள நுழைய முடியாது, வாசல்ல தான் நிக்கணும், வாசல்ல தான் நிற்கணும். அப்படி ஒரு ரூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னா, அந்த கேஸ்ட் பிள்ளைங்கள்லாம் கீழே உட்காருவாங்க, இந்த கோயம்புத்தூர்ல இருக்க கவுண்டர்ஸ் பிள்ளைங்கள்லாம் ஸ்டூல் போட்டு மேலே உட்காருவாங்க ஒரே கிளாஸ்க்குள்ள. இன்னும் அந்த ரூல் இருக்கு கோயம்புத்தூர்ல. நாங்களாம் மிரண்டோம். நான் எஸ்சி தான், நான் எஸ்சி தான், நான் இதை கேமரா முன்னாடியே சொல்லுவேன், நான் எஸ்சி தான், நான் எடுப்பேன். ஆனா எஸ்சிக்காரங்க தான் அதை எடுக்கணுங்கிறதுனால நான் என் ஜாதியை வந்து நான் பெருசா பேச முடியாது. நானும் அப்புறம் ஜாதியை பத்தி பேசுற மாதிரி வந்துடும்ல. ஆனா என்னோட ஜாதி சான்றிதழ் ஒண்ணு கொண்டு வந்ததே அரசாங்கம் தான். அப்ப அது இல்லாம பண்ணோம்னா அவங்க தான் பண்ணணும். அப்ப எஸ்சிங்கிறத இவங்க தான் கொண்டு வராங்க. ஸ்கூல்ல போனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வராங்க. என்னோட ஜாதி என்னன்னு பார்த்தா எஸ்சின்னு போட்டுருந்துச்சு. பறை அடிக்கிறதுல என்ன பிரச்சனை? அதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறோம் இல்லையா? அப்ப அந்த ஊருக்காரவங்க என்ன சொல்றாங்கன்னா, பறையை தவிர நீ என்னன்னாலும் சொல்லிக் கொடு, கரகாட்ட சொல்லிக்கிட்டு இந்த பறையை தூக்கி போட்டுரு, வேணாம். எல்லாமே கலை தானே. அதுதான் நாங்க வந்து கலையா பார்க்கிறோம், அவங்க வந்து அதை ஜாதியா பாக்குறாங்க. அப்ப எங்களால அதை அங்க ரன் பண்ண முடியல. கலைங்கிறத விட அதை பாரம்பரியம், நம்ம தமிழ்நாட்டோட கலைன்னு பெருமையா நாங்க பாக்குறோம். ஆனா அதெல்லாம் பாருங்களேன், நாங்க எங்களுக்கு இப்ப லேட்டஸ்டா ஒரு இது அது என்ன ஈபி கட்டப்போம், என்ன டாட்டூ அது? பறைதான். பறை பேருமே பறை அடி. இது அவங்களே வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணதா அவங்க குத்திட்டாங்க. நான் இது பறை அடிக்கிற. அப்போ இந்த இது வந்து இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. நான் வந்து கரண்ட் பில் கட்ட போயிருந்தேன். அப்போ ஒரு தம்பி வந்து பக்கத்துல கொஞ்சம் அவங்க அந்த கஞ்சா போதையில தான் இருந்தாங்க. சரி பரவாயில்ல, அதனால என்னன்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டு இருந்தேன்.
இந்த மாதிரி எப்போ ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காங்களப்பா கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு. அக்கா நான் போனால் பிரச்சனை ஆகிடும்க்கா ஒரு மாதிரியாக பேசியிருந்தேன். சரி எல்லாமே நம்ம ஏரியா வேசார்பாடி புளியாந்தோப்பு தான். நாங்கள் எல்லாமே ஒரே சரௌண்டிங்கில் தான் வரும். எல்லாமே அண்ணன் தம்பி தானே, இதில் நீ கஞ்சா அடிச்சானா எது அடிச்சானா ஏன் அண்ணன் மாதிரி தானேன்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. நான் எங்கள் வீட்டு பின்னாடி தான் இருக்காங்க. அதாவது இந்த மேட்டுப்பாளையத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி ரொம்ப இன்னமும் அப்படி இருக்கு. இந்த சென்னைக்குள்ள ரொம்ப கீழே தாழ்த்தப்பட்ட மாதிரி அந்த ஏரியா இருக்கு. எங்க புளியந்தோப்பு கிட்ட புளியந்தோப்பு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் அந்த வேசார்பாடி பக்கத்துல சென்னையில மேட்டுப்பாளையம் அங்க இருக்கு. ஸோ ஆனால் நான் அதை பெருசாக பார்த்துக்கல. நானும் அந்த ஏரியாவில் தான் வீடு பார்த்து இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அங்கே தான் இருந்தேன். அப்போ சொன்னேன், என்ன நாங்களாம் ஸ்லம் ஏரியாக்கா அப்படின்னு பேசினேன். என்ன ஸ்லம் ஏரியானா என்ன, ஏன்னா கெத்தா சொல்லு. இன்னும் நம்மள அப்படி தாழ்த்தி வச்சிருக்காங்க. வசதி இல்லை, பணம் இல்லை நம்ம கிட்ட, அவ்வளோதான். என்ன ஸ்லம் ஏரியா, என்ன நான் வந்து லோக்கல்னா அப்புறம் அவரை ஏன் நீங்களே தாழ்த்திக்கிறீங்க அப்படின்னு. இல்லைக்கா நாங்கெல்லாம் மோளை அடிக்கிறவங்க அப்படின்னு. மோளை அடிக்கிறவங்கன்னா நான் ரொம்ப கீழே, எல்லாருக்கும் கீழேயா, எங்களெல்லாம் அப்படிதான் பார்ப்பாங்கக்கா அப்படின்னு. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. தெரியாதுக்கா, அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளான்னு ஒரு மாதிரி கிண்டலா பேசணும். ஆமாப்பா நான் ரொம்ப பெரிய ஆள் தெரியுமா அவனுக்கு, இங்க பாரு நான் யாருன்னு பார்த்துட்டு நீ பேசு. நான் பெருமையா சொல்லுவேன், நான் பறை அடிக்கிறவன், நான் பெருமையா. இதுல என்ன நான் எது கூச்சப்படணும், இது ஏன் அடியாளம் அது. அப்ப அந்த பையன் இனிமே யாரு கேட்டாலும் நான் பறை அடிக்கிறவன் நான் சொல்லுவேன், நான் மோளை அடிக்கிறவன் சொல்லுவேன். ஆமா தம்பி நீ இதெல்லாம் தைரியமா சொல்லு. இங்க எதுவுமே இவங்கனால தாழ்த்தப்படுத்தப்பட்டுட்டாங்க. மத்தபடி கோயம்புத்தூர்ல இப்ப ஜாதியினால ஒடுக்கப்பட்டு தான் நீங்க அங்க இருந்து சென்னை வந்தீங்களா? இத வந்து நம்ம மாத்த முடியாது. பறையர் சக்கிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து மாத்த முடியாது. ஒரு ஊரே இப்படி இருக்கும்போது, ஒரு கிராமமே அப்படி இருக்கிறப்ப நாங்க 2 பேரா போயிட்டு என்ன பண்ணுவோம், அப்படி ஏதாவது பண்ணா இங்க இருக்கிற சுடுகாட்டுல நீ உனக்கும் ஒரு சமாதி பண்ணிடுவோம் தம்பி, இந்த மாதிரி மிரட்டலாம் ஆரம்பிச்சாங்க. நாங்க பயந்தெல்லாம் வரல. இந்த ஜனங்களை மாத்த முடியாது, நீங்களாம் மாறுங்கடா. நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்க முயற்சி பண்ணுவோம். இது கலைதா, இது வந்து நீங்க ஜாதியா பார்க்காதீங்க, நாங்க போராடிட்டே தான் இருப்போம். அது எப்ப மாறும்னு தெரியல. அதே இந்த உங்க இதுல சமாதி ஆக்குறதுல உனக்கு ஒரு சமாதி இப்பயே கட்டி வச்சிருவோம் உங்களை சொன்னாங்களா? ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல உங்களுடைய அகாடமி அப்படிங்கறது நிறைய கலைகளை கத்து கொடுக்க இடமா இருந்தது. அங்க நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய திறமை எல்லாத்தையுமே உருவாக்குற இப்படி ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஒரு கோவம் வரும்ல, நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல நீ இதை பண்ணாத அதை பண்ணாத சொல்லும் போது எதுவுமே கிடையாது. உங்களை மிரட்டுனது யாரு அப்போ? அங்க ஊர் தலைவர்கள். அரசியல் ரீதியா தான் வரும். சூலூர்லயா? ஆமா, அரசியல் ரீதியா தான் வரும். சோ இதுல ஜாதி பார்த்து கோவப்பட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருக்கிற உண்மையை தானே நம்ம சொல்றோம். அப்படியே நீங்க இல்ல நாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னா அங்க கிளாஸ் அடிக்கிறதுக்கு அது வாசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க. நம்ம 2000ல இருக்கோம், 2Kன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப ஒரு ஜாதி பிரச்சனைனால 2 கலைஞர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வர்றீங்க. அங்க இருக்கக்கூடிய அகாடமியவே க்ளோஸ் பண்ணிட்டு மாணவர்களுக்கு கலைகளை கத்து கொடுக்க முடியாம நீங்க சென்னைக்கு வரீங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், எப்பா இவங்கெல்லாம் என்னப்பா இன்னும் ஜாதியை வச்சு நினைச்சிட்டு இவங்களாம் தூக்கி போடு. நம்ம சென்னையில எவ்வளோ பேர் எவ்வளோ பசங்க இருக்காங்க இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நம்ம ஏரியால வந்து பண்ணு, உனக்கு எவ்வளவு சப்போர்ட் கிடைக்கும் பாரு. அவங்க ஆமா உருவாக்கு மாணவர் எவ்வளோ பேர். ஏன்னா இங்க உள்ள பசங்க கானால பாடும்போது கேட்டிருக்கோம், வாயிலே மியூசிக் பயங்கரமா போடுவானுங்க. இவனுங்களுக்கு கத்து கொடுத்தா கண்டிப்பா மேல போயிருவானுங்க. ஆமா இந்த மாதிரி ஆளுங்களை நீ தூக்கி விடுறதுக்கு நம்மள மாதிரி நம்ம பசங்களை நீ தூக்கி விடு. எவ்வளவு சென்னை, அவர்தான் கோயம்புத்தூர். எனக்கு நேட்டிவ் தேனி. நான் செட்டில் 2 பேரும் திருமணமாகி கோயம்புத்தூர்ல செட்டில். ஆமா, நான் காலேஜ் கோயம்புத்தூர் SNRல படிச்சிட்டு இருந்தேன். நான் எப்படி பாக்குறேன்னா, ஒருவேளை கோயம்புத்தூர்ல உங்க 2 பேரையும் ஒரு அகாடமி நடத்த விடாம உங்க 2 பேரையும் ஓட வச்சதுனால இங்க சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அகோரியா மாறிட்டு. அப்படியெல்லாம் இல்ல, எங்களுக்கு வந்து வெறுத்துட்டோம். இப்படியாப்பட்ட மக்களுக்கு நம்ம என்ன வலுக்கட்டாயமா கத்து கொடுக்கறதுல என்ன இருக்கு? இப்படி இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு நம்மள மாதிரி சென்னையில இருக்க எவ்வளோ ஏழ்மையான ஃபேமிலிலாம் இருக்காங்க, அந்த மாதிரி குழந்தைங்கள வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண வச்சு அவங்களையும் ப்ரெஸ் நியூஸ்ன்னு அந்த மாதிரி கொண்டு வந்து அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த கோயில் ஒன்றுலேருந்து இந்த கோவிலில் தான் நான் வந்து குறி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பூஜைலாம் பண்ணீங்களா? அப்புறம் அந்த கோவில் உங்களுடைய கோவிலே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல? அது ஆக்சுவலி இவங்க வந்து டெலிவரிக்கு, அதாவது நான் காசியில் இருந்தேன். இப்போ அந்த கோயிலுக்கு எதுக்கு போனதுன்னா, ஜஸ்ட் வீட்டில் இருக்க முடியல,
நம்மளால வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, காசி போனோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால வந்து இருக்கிற நாளை வந்து அந்த கோயிலில் கழிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு 4 பேர் குறி பார்த்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த மீடியாஸ்லாம் வர ஒன்று வர வர அந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் எல்லாருமே வந்து குறி கேட்குறது எல்லாம் நடக்குது அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த கோயில் நம்ம ஆக்கிரமிக்கவோ இல்லை அது நம்ம சொந்த கோயிலோ எந்த இன்டர்வியூலும் நம்ம சொன்னது கிடையாது. அது அவங்களே என்ன ஒரு அம்மா கேட்பாங்க, எவடி அவனுக்கு புளியாந்தோப்புல கோயில் கொடுத்து உட்கார வச்சிருக்கான்னு. எனக்காவது கோயில் கொடுத்து கோயிலில் உட்காந்துருந்தேன். அந்த அம்மா இவ்வளோ கோடி சம்பாரிச்சுட்டு இன்னும் கவர்மெண்ட்டோட புறம்போக்கு இடத்துல தான் உட்காந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த அம்மா என்னை பார்த்து கேட்குறாங்க, எவடி அந்த அம்மா ரஜினி அம்மா கேட்குறாங்க, எவடி புளியாந்தோப்பில் அவனுக்கு கோயில் கொடுத்து உட்கார வச்சிருக்கு, அவனை துரத்தி அடிக்கணும், அவளை செருப்பில் அடிக்கணும் அப்படின்னு பகிரங்கமாக மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கோயிலில் இப்போ மீடியாவில் இன்டர்வியூலாம் வந்ததுக்கப்புறமா அந்த கோயிலில் உங்களை குறி சொல்லக்கூடாதுன்னு இல்ல சொல்லிட்டாங்களா? அப்படிலாம் எந்த அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த மாதிரி மீடியால வரவோ சரி எதுக்கு இந்த பிரச்சனை, அவங்களா கூப்பிட்டாங்க, ஓகே நம்ம பார்த்தோம், நம்மளோட இது நாள்லாம் ஓகே ஆயிடுச்சு, இப்போ மீடியால இப்படி வந்துட்டு இருக்கு, வேண்டாம் அங்க போக வேண்டாம். ஏன்னா இவங்க தூண்டி நான் அந்த விட்டு கோயில உட்காந்து ஒரு 500 பேர் குறி சொல்லியிருப்பேன் ஒரு 15 டேஸ்ல. அவனை ஏன்டா அங்க உட்கார அந்த வச்சு 500 பேருக்கு தான் நான் எப்படி குறி சொல்லுவேன்னு தெரியும். அந்த ஏரியாக்காரவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு வருஷம் போயிருந்தா கூட எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க, நடந்திருக்கும், விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பார்த்தது கூட இல்ல. இந்த பிரச்சனைங்கும் போதோ இவரை பத்தி அந்த ஏரியா பார்த்தாங்க, என்ன பார்த்ததே கிடையாது. நானும் இவங்க இந்த மீடியால பேட்டி கொடுத்தாங்க, அவர் போலீஸ் மாதிரி இப்படி கொடுத்தவங்க யாரையுமே நானும் பார்த்தது கிடையாது. அதுலயே சிலர் வந்து கேமரா வந்திருக்கு, நம்ம போய் நம்ம ஃபேஸ வந்து நம்ம காட்டல, இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த கேமரா வந்தாலே சும்மா ஓடி போயிட்டு அவன் ஒரு டுபாக்குருங்க, அவன் பார்த்து அப்படி இப்படின்னு நாங்க நேர்ல அவட்ட குறி பார்த்தோம், ஏமாத்திட்டாரு, போய் சொன்னாரு, இப்படி வார்த்தையெல்லாம் எந்த மீடியாலையும் இந்த பப்ளிக் கொடுக்கவே கிடையாது. நீங்க ஆனா புளியந்தோப்புல அந்த கோயில்ல எவ்வளவு நாளா குறி சொல்லிட்டு? அதிகபட்சம் ஒரு 1 மந்த் உட்கார்ந்துருப்பேன் நான். இந்த டிவில இன்டர்வியூ கொடுத்த பீரியட்ல தான் குறி சொல்றீங்க. 2 வீக்ஸ் அந்த இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்ச டைம் தான் நீங்க குறி சொல்ல அதாங்க போய் உட்கார்ந்திருக்கேன் நான். ஆமா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam.